தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. வாதைகள் நீங்கிடவே, ஆடுகள் மாறிடவே, வாதைகள் நீங்கிடவே, ஆடுகள் மாறிடவே, கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, அவர் வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையிலே மாறுதலும், கர்த்தருடைய வல்லமையான செயலை உணரவும், அவருடைய நாமம் உயர்த்தப்படவும், அதிசயமாய் நடத்தப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளினாலும் தங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குள்ளாய் வளர்வதை காணுகிறோம். அநேகருடைய சாட்சியின் மூலமாய்
இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதை நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை கர்த்தர் தொடுவாராக. ஒரு முறை ஒரு தேசத்திலே ஊழியர்களை செய்ய சென்றிருந்தேன். அந்த தேசத்திலே நாங்கள் சென்ற பகுதியானது முதல் முறையாக அந்த தேசத்திலே நாங்கள் சென்றோம். ஆனால் அந்த தேசத்திலே எங்களை அழைத்து விமான நிலையத்திலிருந்து அழைத்து செல்ல வேண்டிய குடும்பத்தார் எங்களோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆகவே நாங்கள் விமான நிலையத்திலே வெகு நேரம் காத்திருந்தோம். பிறகு வேறு வழி இல்லாதபடினாலே அருகில் இருந்த ஒரு ஹோட்டலிலே தங்கினோம். தொலைபேசியின் மூலமாய் அவர்களை சந்திக்க முயற்சித்தோம், முடியவில்லை. 6 தினங்கள் ஹோட்டலிலே தங்க வேண்டிய நிலைமை, எந்த விதமான ஊழியமும் இல்லாத ஒரு போராட்டமான ஒரு நிலைமை. அப்பொழுது உள்ளத்தில் எண்ணினேன், சரி வேறொரு நாட்டிற்கு சென்று விடலாம், இங்கு இருந்து நாட்களை வீணாக செலவிட வேண்டாம் என்று எண்ணினேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர்கள் என்னை சந்திக்க ஹோட்டலுக்கு வந்தார்கள். தங்கள் வீட்டிலே தங்குவதற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அப்படியாய் அவருடைய வீட்டிற்கு சென்றேன். அவர்களோடு தங்கின பொழுது அவர்கள் எனக்காக உணவு ஆயத்தம் பண்ணி கொண்டார்கள். அந்த நேரத்திலே அவருடைய 12 வயது மகன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தார். வந்த உடனே அவருடைய கொஞ்சம் நேரம் பேசி கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்களா என்று சொல்லி அந்த மகனோடு நான் பேசி கொண்டிருந்த பொழுது அந்த மகனுடைய உள்ளத்திலே சில எண்ணங்கள் இருப்பதை உணர்ந்து அறிந்து, நீ ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும் என்று உன் தகப்பனாரிடத்தில் கேட்பதை போல ஒரு காரியத்தை நான் காணுகிறேன் என்று. உடனே அவனுக்கு கோபம் வந்து விடு. அவங்க அப்பாவை பார்த்து, என்னப்பா அதுக்குள்ளே வந்து சொல்லிட்டீங்களா, வந்ததும் உடனே இதை தான் சொன்னீங்களா அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க அப்பா சொன்னார், இல்லை நான் ஒன்றும் உன்னை குறித்து சொல்லவில்லை என்று சொல்லி அவனுக்கு சொல்லி அவனுடைய கோபம் தணியவில்லை. கர்த்தர் அவனை நேசித்து மீண்டுமாய் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கூறினார். தம்பி, நீ கிளாஸில் ஒரு மஞ்சள் நிற பென்சிலை வைத்துக்கொண்டு டீச்சர் சொல்றதை கவனியாதபடி உன் இஷ்டம் போல நீ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற. இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், நீ நன்றாய் படித்து வெற்றி அடைவேன்னா நீ கவனிக்கணும்னு சொல்லி சொன்னேன். அவனுக்கு மிகுந்த ஆச்சரியம். நான் மஞ்சள் நிற பென்சில் வைத்திருப்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்கள் அப்பா அம்மாவுக்கே அது தெரியாதே அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டான். உடனே, இல்லை, உன்னை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து அதை எனக்கு அறிவித்தார் என்று சொன்னேன். உடனே அவன் கேட்டான், காதிலே வந்து சொன்னாரா, அவர் எப்படி சொன்னார் என்று சொல்லி மிகுந்த ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பித்தான். அவனிடத்தை சொன்னேன், இல்லை, கர்த்தர் தரிசனங்களின் மூலமாய் சொப்பனங்களின் மூலமாய் நம்மோடு பேசுகிறவர், உணர்வுகளின் மூலமாய் பேசுகிறவர். அவருடைய வலிமையான வார்த்தைகள் செயல்களை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது நமக்கு பிரயோஜனமானது என்று கூறினேன். அவனுக்கு மிகுந்த ஆச்சரியம். அவன் உடனே என்ன செய்தான், பையெல்லாம் வைத்துவிட்டு அவருடைய நண்பர்கள் ஒரு 10-15 நண்பர்களை அழைத்து வந்து விட்டான். இவனுக்கு ஜெபியுங்கள், இவனுக்கு ஜெபியுங்கள் என்று கூற ஆரம்பித்து விட்டான். ஊழியமே இல்லாத நிகழ்ச்சி, ஊழியமே இல்லை என்று சொல்லப்பட்ட நினைவு, ஊழியமே இல்லை என்று போராட்டம், இதெல்லாம் மாறியது. இதெல்லாம் பார்த்து கொண்ட பெற்றோர்களும் அவருடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரையும் அழைத்தார்கள். அந்த நாட்டிலே நான் குறிப்பிட்ட நாள் வரை ஊழியம் செய்ய திட்டமிட்டிருந்தபடி அந்த நாள் வரை செய்தேன். இடைவெளி இல்லாதபடி கர்த்தர் அந்த போதிலே ஊழியங்களை செய்ய உதவி செய்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற சோதனை சௌரியே, உடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நீ எண்ணி இருக்கலாம், அதை திட்டமாய் நடைபெறும் என்று சொல்லி அதற்காக காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் தோல்வியும் தடைகளும் தோன்றும் பொழுது சோர்ந்து போய்விடாதே. உன்னை அழைத்து சென்றவர் உண்மையுள்ளவர். அவர் உன்னை பலப்படுத்துவார், பயன்படுத்துவார். உன் வாழ்க்கையின் காரியங்களிலே உள்ள போராட்டங்கள் ஒருவேளை வேலையில் இருக்கலாம், உன்னுடைய வீட்டிலே இருக்கலாம், உன் கணவர் அல்லது மனைவி பிள்ளைகளோடு இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சீர்படுத்தி நம்மை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களையும் அருளச் செய்த தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இன்று முழு மனதோடு தேடும்போது அந்த மேலான பாக்கியத்தை பெற்று நாம் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைவோம். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற
அன்பு நிறைந்த தேவனே, இந்த அருமையான ஜெப வேளைக்கு நன்றி கூறுகிறேன். கர்த்தாவே, இந்த நாளின் வார்த்தைகளை கேட்டவர்கள் வாழ்க்கையிலே உள்ள போராட்டங்கள், தன்னுடைய தொழில் பிரச்சனையிலே உள்ள தடைகள், குறைகளை குறித்து எண்ணாதபடி எங்களை எல்லாவற்றையும் சீர்படுத்தி எங்களுக்கு ஜெயந்தருகிற தேவனுடைய சமூகத்தை நோக்கி மன்றாடி மகிழ்ச்சினால் நிறைந்து வெற்றி பெற உதவி செய்யுங்க தாவே. உம்முடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் இது முதல் இவரில் நிறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.